மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். நீ உண்டாயிருக்கேன்னு நான் ஸ்வீட் கொடுத்தப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு கங்க்ராட்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. அண்ணி சாரி அண்ணி. எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நான் அப்போ ஆக போறேன். நீங்க எல்லாம் நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்ணாம நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? போதும் போதும், போட்ட சண்டையெல்லாம் போதும். உங்க மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. பரவாயில்ல. என் குழந்தைக்கு பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் வேணும். கார்த்திக், நீயா பேசுற? என்னால நம்பவே முடியலப்பா. பெத்தவங்களுக்கு அவங்க குழந்தைங்க எத்தனை வயசானாலும் அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான். ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க பொறுப்பா பேசுவாங்க தெரியுமா? அப்பதான் அவங்க பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்கன்னு தோணும். நீ பேசின பேச்ச கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது போதும் எனக்கு, இது போதும். நீ இலக்கியாவை புரிஞ்சுக்கிட்ட தெரியுமா? அதுவே எனக்கு போதும். அவ ரொம்ப நல்லவ, எல்லாருக்கும் நல்லதை தான் நினைப்பா, கெடுதல் நினைக்கவே மாட்டா. நீ ஒண்ணு பண்ணு, அஞ்சலிய இலக்கியா கிட்ட ஒப்படைச்சிடு. 10 மாசத்துல ஆரோக்கியமான குழந்தைய அவ உன்கிட்ட ஒப்படைச்சிருவா. ஆமா, கேட்டுக்கிட்டல. இனிமே அண்ணி சொல்ற மாதிரி கேளு. அவங்க உனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. எனக்கு என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அவ்வளவுதான். இந்த புக்க படி. அஞ்சலி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் துணியை காய போட்டுடுறேன். சரி, பாத்து போ. ரெஸ்ட் எடுமா. என்ன நடக்குது அஞ்சலி இங்க? கார்த்திக் நேத்து தான் கௌதம் இலக்கியாவோட சண்டை போட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு அப்படியே உல்டாவா அவங்க கூட கொஞ்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி மாறினா? ஆண்டி, கார்த்திக் மாறல, இலக்கியா மாற வச்சிட்டா. எனக்காக இலக்கியாவை அடிக்க போனவரு இப்ப அவளுக்காக என்ன அடிக்க வராரு. இந்த கார்த்திக் போன மாதிரி எப்ப எங்க தாவுவாருன்னு தெரியவே மாட்டேங்குது. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்காகவா அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? கார்த்திக் அவங்க பக்கம் தாவிட்டான்னா நாம நினைச்ச மாதிரி இலக்கியாவை வெளியில விரட்ட முடியாது. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. ஏய், நீ என்னதான் பண்ணி கிழிச்சிட்டு இருக்க? கார்த்திக் நிரந்தரமா உன் பக்கம் வச்சிருக்க முடியாதா? இல்ல ஆண்டி, கார்த்திக் என் பக்கம் தான் இருந்தாரு. ஆனா அந்த இலக்கியா திடீர்னு என் குழந்தை மேல அக்கறைப்படுற மாதிரி பண்ண உடனே அப்படியே அவங்க பக்கம் தாவிட்டாரு. அதெல்லாம் இலக்கியாவோட நடிப்பு. உன் மேல அக்கறைப்பட்டாதான் கார்த்திக் வழிக்கு வருவான்னு ஒரு டிராமாவை போட்டிருக்கான். அதுல கார்த்திக் மயங்கி விழுந்துட்டான். இங்க பாரு, குழந்தை மேல கார்த்திக் ரொம்ப பிரியமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்டை பிடிச்சாதான் பிரிஞ்சிருக்கிற அண்ணன் தம்பிய சேர்க்க முடியும்னு பிளான் பண்ணி சாதிச்சிட்டான். அந்த திட்டம் தெரியாம இந்த மாக்காம் கார்த்திக்கும் அண்ணன் அண்ணின்னு அவங்க கிட்ட போய் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். நான்சென்ஸ். ஆண்டி, கார்த்திக் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த இலக்கியாவை சொல்லணும். எப்படிலாம் டிராமா போடுறா, என் மேல அக்கறைப்படுற மாதிரி நடிக்கிறா. எனக்காக துணி துவைக்கிறா, என்ன உட்கார்ந்து ஜாலியா சாப்பிட சொல்றா, நம்ம குடும்ப வாரிச பெத்து கொடுன்னு சொல்றா. அடேங்கப்பா, என்ன ஒரு ஆக்டிங்! இதுல இந்த புக்க வேற நான் படிக்கணுமா? எனக்கு வர கோபத்துக்கு அவளை அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. நான் பக்கெட் தூக்கிட்டு போவேன், இல்ல மாடியில ஓடுவேன், இல்ல குதிப்பேன். இவளுக்கு என்ன வந்துச்சு? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஜம்ப் பண்ணி குதிப்பியா? அஞ்சலி, உன் வயித்துல குழந்தை இருக்கு.
அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆ இருக்கு. ஏதோ வெறும் வயித்துக்காரி மாதிரி ஓடுவேன் குதிப்பேன்லாம் பேசிட்டு இருக்க. அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு கூட சொல்லாத. இந்த குழந்தைய வச்சுதான் இந்த குடும்பத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அத மறந்துடாத. இங்க பாரு, இலக்கியா போட்ட நாடகத்துல குடும்பமே ஒண்ணு கூடிடுச்சு. கௌதம், அண்ணி, இலக்கியா, கார்த்திக்னு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிச்சா இலக்கியாவை இங்க இருந்து துரத்த முடியாது. அதுக்கு உன் புருஷனே எதிரியாதான் நிப்பான். அஞ்சலி, குடும்பம் பிரிஞ்சாதான் நம்ம திட்டம் நிறைவேறும். உடனே ஏதாவது செஞ்சு அந்த கேங் கிட்ட இருந்து கார்த்திக்க பிரிச்சு இழுத்துட்டு வா. நிச்சயமா ஆண்டி. ம். சீக்கிரமே இலக்கியா கிட்ட இருந்து கார்த்திகை நம்ம பக்கம் கொண்டு வரேன். என்ன நீங்க இலக்கியா கௌதம், கீழே இறக்கி விடுங்க கௌதம். சொன்னா கேளுங்க. இறக்கி விடுங்க. ஐயோ. அப்பா, பூமி சுத்துது. ஏன் இப்படி பண்றீங்க? பின்ன நீ செஞ்சது சாதாரண காரியமா என்ன? கார்த்திக் இனிமே நம்ம கூட சேரவே மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பண்ண மேஜிக்னால நம்ம பக்கம் வந்து சேர்ந்துட்டானே. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தா மட்டும் பத்தாது. ஒன்னா அன்பா பாசமா இருக்கணும். அப்பதான் ஒரு வீடு குடும்பமா மாறும். கார்த்திக் அஞ்சலி பண்ண கூத்துல நம்ம குடும்பம் செதஞ்சிருமோன்னு பயந்தே போயிட்டேன். ஆனா நீ சரியான நேரத்துல காப்பாத்திட்ட இலக்கியா, என் செல்லா குட்டி. கார்த்திக் அஞ்சலியும் உனக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அஞ்சலி கிட்ட அக்கறையா நடந்துகிட்ட பாத்தியா? யூ ஆர் கிரேட். நீ எதிரில வந்தா அபசகுணம்னு சொன்ன கார்த்தி இன்னைக்கு அண்ணி பேச்ச கேளுன்னு அஞ்சலி அடிக்க போறான். அவன் நம்ம கிட்ட சாரி கேக்குறான். வாவ், அன்பிலீவபிள். ஆமா, இந்த மேஜிக் எல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? ஒரு நல்ல மனுஷன் கிட்ட. அவரு எனக்கு குரு மாதிரி. குருவா? யார் அது? அவரு இங்கதான் வந்திருக்காரு. இங்க வந்திருக்காரா? எங்க 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 அவரு? அங்கெல்லாம் இல்லங்க. அப்படியே உங்க ரைட்ல திரும்பி பாருங்க. பாருங்க. நானா? பாத்துட்டீங்களா? இவரை பார்த்துதான் நான் இந்த மேஜிக்கே கத்துக்கிட்டேன். நானு சும்மா சொல்லாத. சத்தியமா. உலகமே என்ன குற்றம் சொன்னாலும் ஏன் இலக்கியா தப்பு செய்ய மாட்டான்னு உறுதியா நின்னீங்கல்ல, அந்த பாசம் யாருக்குங்க வரும்? நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டத மத்தவங்க கிட்ட காட்டுறேன், அவ்வளவுதான். கௌதம், கார்த்திக் என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவன் நம்ம குடும்பம், நம்ம சொந்தம். அவன் கிட்ட வெறுப்பு காட்டினா அது நம்ம வீட்டை தான் பாதிக்கும். அவன் யாருங்க? உங்க தம்பி. அஞ்சலி யாரு? ஏன் மாமா பொண்ணு. என்னால இவங்கள கூட அன்பால இணைக்க முடியலன்னா அப்ப நம்ம என்ன சாதிக்க போறோம் சொல்லுங்க? என் பொண்டாட்டினா பொண்டாட்டினா. கொஞ்சம் எல்லாம் வேண்டாம். இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கேன்ல, எனக்கு எதுவும் கிஃப்ட் கிடையாதா? ஐயோ, நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை. இப்பதான் போய் gift வாங்கிட்டு வந்தேன். நீ என்ன கேட்டுட்ட? கிஃப்டா வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. எங்க எங்க? பின்னாடி. உள்ளயா? பாரு, நல்லா பாரு. ஏமாளி இலக்கியா, கிஃப்ட்டும் பின்னாடி இருக்கு. பின்னாடியா? எங்க? எப்படி என் gift? நினைச்சேன். ஏன் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளிட்டு நீ ஆங்குற? ஒரு கண்ணத்துக்கு gift கொடுத்தீங்க, இன்னொரு கண்ணும் கோச்சுக்குச்சு. அந்த வலிதான். ஓஹோ, அந்த கண்ணம் அவ்வளவு சேட்டை பண்ணுதா? இப்போ பாரு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.